வணக்கம் மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களோட மனநிலை கோபம், பதட்டம், எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது இது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நிதானம் கொஞ்சம் குறையும். அதனாலேயே நம்ம திடீர்னு சில முடிவுகள் எடுப்போம், அவசர முடிவுகள் எடுப்போம். அதை தவிர்த்துக்கணுங்க. அமைதியாக சிந்தித்து செயல்படுறது ரொம்ப முக்கியங்க. இளம் வயதினருக்கு காதல் உணர்வு அதிகமாக இருக்குங்க. அப்படி காதலிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா சின்ன விஷயங்களில் சிறு கருத்து வேறுபாடு, சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஈகோ கிளாஷஸ் வருங்க. அதனால் உறவை நல்லபடியாக பார்த்துக்கணுங்க. புரிதல் இருந்தால் உறவு கண்டிப்பாக உறுதியாக இருக்குங்க. வேலை தொடர்பாக அழுத்தம் நிறையா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சில மாற்றங்களை எதிர்கொள்ள நேருங்க. இடமாற்றமோ இல்லை தொழில் மாற்றமோ ஏதோ ஒன்று அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு கோபம் ஜாஸ்தியாகி வேலையும் கூட விட்டுலாமா அப்படிங்கிற முடிவுக்கும் கூட வருவாங்க. நீங்கள் அதை தவிர்த்துக்கணுங்க. திட்டமிட்டு பணிகளை இந்த மாதம் செஞ்சிங்கன்னா எல்லாம் வெற்றியாக தாங்க அடையும். உங்கள்கிட்ட பணப்புழக்கம் பார்த்திங்கன்னா ஓரளவு இருக்குங்க. சில நாளில் நீங்களே எதிர்பார்க்காதபடி உங்களுக்கு பணமும் கைக்கு வருங்க. செலவுகளும் அதுக்கு தகுந்தாப்போல் அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா செயலுக்கும் நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களோட நேரம் செலவிடுறதுக்கான நல்ல மாதமாக இது உங்களுக்கு இருக்குங்க. ஏதாவது மனக்கசப்பு இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் போக்குறதுக்கான உகந்த மாதம் இதுங்க. நல்ல நேரம் கிடைக்கும். அதனால் பேசி எல்லாத்தையும் தீர்த்துக்கலாங்க. தேவையில்லாத பயணங்களை மாத்திரம் தவிர்த்துக்கணுங்க. வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் வச்சுக்கணும். கோபத்தால் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். பெண்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணுங்க. இல்லைன்னா பழிபாவத்திற்கு நம்ம ஆளாக நேரிடுங்க. வழக்கு, சண்டைகள் இதிலெல்லாம் ஈடுபடாமல் இருக்கணும். எதிர்கால முன்னேற்றத்துக்காக புதுசாக நிறைய பேர்த்தை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகுங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாக அமையுங்க. உங்களோட அறிவு, சிந்தனை, புத்திசாலித்தனம் இதெல்லாம் உங்கள்கிட்ட அதிகமாக தாங்க இருக்கும். பணப்புழக்கம் பார்த்திங்கன்னா 7, 8, 16, 17, 25, 26 தேதிகளில் நிறையா இருக்குங்க. நீங்கள் அதிகமாக ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 12, 13, 14, 21, 22, 23ங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியம். சிந்தனையோடு நடந்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாதகமாக்கிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.